ஹலோ கைஸ், அன்றைக்கி நான் பாட்டுக்கு உட்காந்து டிவியில் காஞ்சனா படம் பார்த்துட்ருந்தேன். சரி, கையில் பாப்கார்ன் வச்சுருக்கோமே, எடுத்து கடிச்சது குத்தமா உடனே எனக்கு பல்வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, பல்லு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே டாக்டர் ஒரு சைக்கோன்ட்டு. அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கும் போது என் பல்லெழுத்தி பிடுங்கி விட்டான். சரி, திருப்பியும் அவன்கிட்டேருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தான் எஸ்கேப் ஆகிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் விட்டு இன்னும் எஸ்கேப் ஆகணும், இல்லைனா அவன் நம்மளை பிடிச்சிருவான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் எஸ்டிஎஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா பல்வலின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருப்போம். ஆனால் பல் பிடுங்கி விட்ருப்பான் அந்த டாக்டரு. அதனால் நம்ம இன்றைக்கி தப்பிக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். என்ன கைஸ், நான் கூட தூக்கில் தொங்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன். எடுத்த உடனே அவுட் ஆகிட்டோம் கைஸ். ஸோ பரவாயில்ல, நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகே, என்ன கைஸ் 0 எழுத போகிறான். சரி பரவாயில்ல, வாங்க போவோம். சரி வந்துட்டோம். ஏன்னா கைஸ் பல்செட்டு, இந்த டாக்டர் எல்லோரும் பல்செட்டையும் பிடிக்கி வச்சுருக்காங்க கைஸ். நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக போன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் முதல் வேலையாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை நம்ம எப்படியாவது கொடுத்துடலாம். சரி ஓகே, நம்ம பல்செட்டு மேலே போயிட்டுருக்கோம். நடக்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது கைஸ். ஸோ பரவாயில்ல, ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போய் கீழே இருக்கிறது ரத்தமா ஃபுல்லாக. அட பாவி, இவன் இதை பற்றி என்ன பண்ணுவான்? இவன் என்ன சிக்காமல் இருக்கானே, அதான் டவுட்டாக இருக்குது. ஓகே, இங்கே இதுக்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது. இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் கீயை. இவன் ஒரு சாவியை தேடிட்டு இருக்கான். ஆனால் எத்தனை நாளாக என்னோட மவுஸ் தொலைஞ்சு போச்சு, அதை தேட மாட்டான். டேய், மவுஸ் தான்டா, நானே வாங்கி தரேன்டா. ஏதோ இந்த ரோட்டு கடையில் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன், அதுவா? ஆமாம், நீ பண்ணுற வேலைக்கு அதான் வாங்கி கொடுக்க முடியும். சரி கைஸ், அவன் கிடக்குறான், நம்ம கேம் பிளேக்கு வருவோம். நான் தேடி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அட எங்கே போச்சு? கிடச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். என்ன எடுக்க முடியல? டேய் எடுறா. எடுத்துட்டாங்க. எல்லோக்கி, என் பேரே பாருங்கள், எல்லோக்கின்னு போட்டிருக்கு. சரி பரவாயில்ல. ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா கதவை திறந்தாச்சு. இதை வச்சு அறுத்தா என்ன ஆகுறது? ஐயோ, சரி வாங்க போயிடலாம். ஓகே, ஐயோ லேசரில் விழுந்துட்டேனே. பரவாயில்ல, ஐம் நெவர் கிவ் அப் இட். ஓகே வாங்க போகலாம். ரோடி தோற்றத்துக்காக விடக்கூடாது. இது போயிடுச்சு. போட்டு ஓகே வந்துட்டோம். ஸோ அடுத்து திருப்பி ஒரு பல்செட்டு கைஸ். இவன் எத்தனை பேர் பல்செட்டை பிடிங்கி வச்சுருப்பான்னு தெரில. பரவாயில்ல, வாங்க போகலாம். ஐ திங்க் இது ஊரில் பல்செட்டு விற்பான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், அவன் தான் இந்த டாக்டரோ தெரியல. வாங்க போகலாம். வெல்கம் டு லிட்டில் ஃபேக்ட்ரி. இது லிட்டில் ஃபேக்ட்ரியா? அட பாவீங்களா, எத்தா பெருசாக இருக்குது, இது லிட்டில் ஃபேக்ட்ரிங்கிறாங்க. வாங்க போவோம். ஐயோ கைஸ், நம்மளுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் இது ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போய் அவுட் ஆகுறோம். ஸோ பரவாயில்ல, ஐ வில் நெவர் கிவ் அப். இப்போ செகண்டில் போய் அவுட் ஆகிட்டோம். அப்படி தான் கைஸ், எப்போவுமே நெவர் கிவ்னு சொல்லி செகண்டில் லாஸ்ட் தானே அவுட் ஆகிட்ருக்கோம். ஓகே வாங்க போகலாம். ஓகே, லேசர் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. அடுத்து திருப்பியும் இதில் லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டேன்னு ரொம்ப அசிங்கம் போயிடும். அவுட்டாக சூப்பர், நான் அவுட் ஆகிடுவேன்னு தான் சொல்ல வந்தேன். இருந்தாலும் அவுட் ஆகலை, உளறேன். ஓகே நம்ம கேம் பிளே பார்ப்போம். சரி ரைட்டு, வாங்க போவோம். குதி, ஜம்ப்பு. என்ன கைஸ், நம்ம லாஸ்ட்லேயே அவுட் ஆகிட்ருக்கோம். எப்படி நம்ம ஒழுங்காக வேறு ஏதாவது நல்ல கேமாக விளாண்டுருக்கோம். இந்த மாதிரி ஆபி கேம்லாம் விளாண்டுருக்கணும். நம்ம தான் சும்மா ஸ்டீல பிரேண்ட்ராட்டு இல்லைனா இந்த சைக்கிள் ரேஸு அதுவே விளாண்டுட்டு இருந்தா இதெல்லாம் எப்படி வரும்? வாங்க போவோம். ஜம்ப்பு கீழே குச்சிட்டோம். என் பழைய ஃபோன் வேறு இல்லை, இது வேறு ஹேங் ஆகுது. ஓகே
ஓகே ஓகே வந்துட்டோம். ஓகேங்க வந்துட்டோங்க. ஓகே ஓகே வந்துட்டோம். என்ன லாக்கில் இருக்கு? அடப்பாவீங்களா, ஒரு திறந்து வச்சா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. டேய் என்னடா பக்கெட்டிக்கு ஆயிடுச்சா? மேலே ஓடுது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். மேலே காட்ட மாட்டேங்குது. ஃபோர்த்து ஃப்ளோர் போய்ட்டோம் கைஸ். அடுத்து ஃபிஃப்த்து ஃப்ளோரு. அவ்வளோதான், திறக்க போகுது. திறந்து சீசே திறந்துருச்சு. சூப்பர் கைஸ். என்னது கைஸ் இது? என்னதுன்னு தெரிலையே இது. ஐ திங்க் வந்து ஏதோ நூலை வச்சு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை வாயில் ஈறு இருக்குமே, அந்த கலர் மாதிரி இருக்குது. ஒருவேளை அதை வச்சு பண்ணியிருப்பானோ? எனக்கு அருவருப்பாக தோணுது கைஸ். வாயில் ஈரை வச்சு பண்ணுவாங்கிற பாருங்க. ஓகே போகலாம். ஏய் கைஸ் மேலே வந்துட்டோம். ஓகே ஏறு மேலே ஏறு. ஷவா ஏறு. ஐயோ மண்டை மாட்டிச்சே, பரவாயில்ல. ஸோ ஓகே சாரி கைஸ், மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்ம கீழே இறங்கிடலாம். சாரி மேலே போகலாம். ஓடு ஏறு. ஓகே ஒரு வழியாக வந்துட்டோம். என்ன கைஸ் ஒரே புகை வந்துட்டுருக்கு. ஐயா திருப்பி அனுப்புகிறாங்களே. சரி என்ன செத்துக்கிட்டே இருக்கோம். இந்த புகை எப்படி நிறுத்துறது? அட என்ன அது? ஏய் இப்போ என்ன கைஸ் புகை வந்துச்சு? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. பரவாயில்ல போவோம். ஐயோ புகை வருதே. வேறு எங்கேயாவது வழியாக வச்சு போவோமா? ஒரு வேளை இது மேலே ஏறணுமோ? இல்லை ஓய் போய் பார்ப்போமா? வாங்க போய் பார்ப்போம். இது மேலே ஏதாவது ஏறணுமா என்ன? இல்லை வந்துட்டோம். அது இந்த ரூஃபு சறுக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கீழே வந்துடுவானா? இப்போ நான் எப்படி போகிறது? நான் கீழே குச்சாலும் ஏதாவது ஆகிடும். குச்சி பார்ப்போம். இப்படி ஜம்ப் பண்ணி போவோமா? பரவாயில்ல போவோம். ஏய் ஏறு. ஐயோ திருப்பி மெசேஜ் அனுப்புகிறாங்க கைஸ். வாட்ஸ்அப்பில் சரி, இன்ஸ்டாலையும் சரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஓடு ஓகே வந்தாச்சு கைஸ். சூப்பர். ஸோ திருப்பி மேலே ஏறுறான். ஓகே 7 நிமிஷமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. மேலே ஏறு. ஓகே கீழே நம்ம பச்சை கலரில் இருக்குது. ஆசிட்னு நினைக்கிறேன். வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல அந்த ஆசிட் போல் இருக்குது. இவன் டென்டிஸ்டா இல்லை வேற என்னமோவா? வேற என்னமோனா சைக்கோ தான் இவன். பட் இவன் பல்ல மட்டும்தான் பிடுங்குவான். ஒருவேளை நம்ம சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படுக்கும்போது தலைவாணியில் பல்லை வச்சுட்டு படுத்தா அந்த பல்லை வந்து ஒரு தேவதை தூக்கிட்டு போயிடும்ட்டு. அது தேவதையாக இருக்க போல இருக்குது. இந்த சைக்கோ தான் தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்குது. தூக்கிட்டு ஒரு கோல்டு காயின் வச்சுட்டு போயிடுவான். வாங்க போவோம். ஓகே நான் போயிட்டோம். வளரிட்டுருக்கேன் நான். திருப்பி லாஸ்ட்டில் இது அடி வாங்குறோம் கைஸ். திருப்பி பேசிகிட்டு இருக்கேன் நான். கைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இதுக்கப்புறம் நான் ஸ்டீலர் பிரிண்டர் ஆர்ட்டு வேணுமான்னு கேட்டாலும் போட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பயமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் ஸ்டீலர் பிரிண்டர் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சர்வர் வாங்கிட்டு தான் போடலான் இருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ப்ரைவேட் சர்வரில் போய் உட்காந்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இதான் கரெக்டான இல்லையா? அது தப்பான வழி போல் இருக்குது. இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நெட்டை தான் கட் ஆகிட்டா, அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். வந்துட்டோம். அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரில. மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டோம். பேசாமல் அந்த ரூஃப்லேருந்து குதிக்கும் போதே பேசாமல் அந்த ஏதாவது செடியில் போய் விழுந்துருக்கலாம் கைஸ். விழுந்துருந்தா ஏதாவது நம்ம கை காலோட உயிர் பொழைச்சிருப்போம். அப்படியே போயிடலாம். குதி. ஐயா என்ன கைஸ் நம்ம முள்ளிகிட்டே இருக்கோம், தோத்துக்கிட்டே இருக்கேடா. நான் நான் பாட்டுக்கு திருப்பியும் வெளியே போயிட்டுருக்கேன். ஓடு குதி. இப்போவே கண்ணை கட்டுதே. சரி ஓகே திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை.
எட்ஜில் போய் குதிக்கணுமா? ஓகே, குதிச்சிட்டோம், வந்துட்டோம். ஓ சி, நான் கூட இதில் ஆவி பண்ணுமா? நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேமில் இருக்கும்ல அதுன்னு நினச்சிக்கிட்டேன். வந்துட்டோம் 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 நேராக போயிட்டுருக்கோம். இந்த வெண்ட்டு எங்கே போய் முடியுது? யார் இவன்? டேய், நானும் அந்த ஹாஸ்பிட்டலில் சிக்கி அவன்கிட்ட அடி வாங்கினேன். பேஷண்ட்டு தான்டா. இப்போ என்கிட்ட எல்லா பல்லுமே கொட்டி போச்சு. பாதி பல்லு தான் இருக்கே. ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பல்லு வேணும். அதுக்காக சில மனுஷங்களெல்லாம் பிடிச்சி நான் பல்லாக செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் இரு. இங்கே இருக்கிறதெல்லாம் என்னோட பல்லு தானே. இது சொத்த பல்லு. இது இப்போ தான் நேற்று தான் பல்லு விளக்குனேன். இது சிமெண்ட்டு போட்ட பல்லு. இது கோல்டனாக போட்டேன். இது சொத்த பல்லு. அடி, இது ஃபுல்லாக என்னோட பல்றா. சரி, ஓகே. ஏய், என்னடா வாய்க்குள்ள எழுத்துக்கிட்ட? அட பாவி, இதுதான் நீ பல்லு செட் பண்ண போகிறேன்னு சொன்னியா? சரி சரி, நீங்கள் பல்லு எடுத்து செட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கீழே குச்சிடுவோம். அட பாவி கைஸ், இவன் பல்ல அவன் எடுக்கல, இவனே அவன் பல்லு ஃபுல்லாத்தையும் முழுகிட்டான். பார்த்தீங்களா, பல்லெல்லாம் இருக்குது. டேய், கண்ணெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கியா? ஓகே, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு. ஏய் கைஸ், ஏய் இன்னும் 4 ஃபிங்கர் தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே. ஓ, இது ஸ்பீடாக போகுமா? ஓ, இது எனக்கு தெரியாதே. போவோம், பார்த்துக்கலாம். ஓடு 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 ஓடு, ஸ்பீட் ஜம்ப். ஏய், அது ஃபுல்லாக அமினோ ஆசிட்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, பரவாயில்ல, போவோம். அதுக்குள்ள பயமா? ஜம்ப் ஜம்பே. அடுத்த ஜம்பே, அடுத்த ஒரு ஜம்பே, அடுத்து இன்னொரு ஜம்பே, அடுத்த ஒரு ஜம்பே, அடுத்து இன்னொரு ஜம்ப். ஓகே, வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டோம். இது என்ன பிளட் செல்ஸா கைஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கோன்னா, இது என்னது டிஎன்ஏவா? அதுக்குள்ளே தான் கைஸ் இருக்கும். ஓகே, குதி, ஜம்பே 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 ஜம்பே. சொல்லி வாய் வருது. அப்புறம் ஓகே, வந்துட்டோம். அடுத்து என்னது? ஏய், இதானே கைஸ், இது மண்ணு முழுங்கிட்டானோ கைஸ்? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாமல் இருக்கட்டும். ஓகே, வாங்க போனால். லாஸ்ட்டில் ஐயோ அதில் போய் விழுந்துட்டேனே கைஸ். ஒரு மாதிரி இருக்கு கைஸ். ஐயை, என்ன கைஸ், திருப்பி திருப்பி இதில் போய் விழுவுறோம். கன்றால், நம்ம வெளியே போகிறோன்னு நினைக்கிறேன். ஜம்பே ஜம்பே. ஓ, நாற்றை பிடுங்குது கைஸ், நாறுது பயங்கரமாக. ஓகே, போடு ஓடு. ஓகே, வந்தாச்சு. ஆய், நான் நினச்சது உண்மையாக போச்சு கைஸ். ஒரு வழியாக துப்பிட்டான் கைஸ். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. வாங்க, ஏறி போய் போவோம் கைஸ். என்ன கைஸ், லாக் ஆயிடுச்சு. ஓ, நம்ம தப்பிச்சிட்டோமா? அவ்வளோதான், ஈவன் டாக்டர் கிட்ட தப்பிச்சாச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவன்கிட்ட எஸ்கேப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு போனேன். ஓகே, பாய்.